மெய்யழகன் படம் பார்த்திருப்பீங்க. படத்துடைய திரை விமர்சனம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மெய்யழகன் படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, சரண் சக்தி ஒரு தஞ்சாவூருடைய அட்மாஸ்பியர்ல காமிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சில கடன்கள், அப்பாவுக்கு ஒரு சொத்து பிரச்சனை வந்து ஊரை காலி வந்துட்டு போகலாம் மெட்ராஸ் போய் நம்ம பொழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஊரை காலி வந்துட்டு மெட்ராஸ் வர்றாங்க. மெட்ராஸ்க்கு வந்தவர் பாத்தீங்கன்னா 22 வருஷமா ஊருக்கே போகாம 22 வருஷம் கழிச்சு அந்த ஊர்ல போயிட்டு சித்தப்பா பொண்ணுடைய கல்யாணத்துக்காண்டி வர்றாரு. அப்ப சொல்லிட்டு வர்றாரு, நான் போய் அட்டன் பண்ணிட்டு நான் உடனே திரும்பி வந்துறேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு வர்றாரு. வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முதல் நாள் ஒரு சீமந்தம் நடக்குது. அந்த சீமந்தத்துல வந்து கார்த்தியை சந்திக்கிறாரு. அவர் வந்து அத்தான்னு சொல்லிட்டு ரொம்ப பாசத்தோட பேசுறாப்புல. யாருன்னு தெரியாமயே ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாப்புல. பாத்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு பஸ்ஸை விட வேண்டியதா போச்சு. பஸ் விட்டதுனால அந்த நைட்ல வந்து கார்த்தி இவரோட பண்ற பாசம் மலை புளியறாரு பாருங்க. அன்பை வந்து ஏத்துக்கிறாரு. ஆனா என்ன மேட்டர் கேட்டீங்கன்னா, இந்த கார்த்தி யாருன்னு தெரியாமயே இந்த பாசத்தை வந்து அவர் ஏத்துக்கிறாரு. இது வந்து என்னது, இப்ப கார்த்தி யாருன்னு தெரிஞ்சே அவருடைய சூழல அவர்கிட்ட கேட்க வந்து சங்கோஜப்படுறாரு. எப்படா இவர்கிட்ட போய் நம்ம வந்து யாருன்னு கேட்கறது, இவ்வளவு பாசத்தை பொழிஞ்சுட்டானே, நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைன்னு இவனுக்கு தெரியுது, இந்த ஊரு பையன் இவ யாருன்னு தெரியலையே, இதுக்கு பின்னாடி என்ன நடந்துக்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த கதையை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை வச்சுட்டு அவர் என்ன பண்ணிருக்க முடியும்? ஒரு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சுமாராக தான் போயிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே சொல்ற பாசம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணிருப்பாங்க. அதுல நான் அடிச்சுக்கவே முடியாது. என்ன பொறுத்தவரை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, இந்த படத்தை எப்படி எடுத்திருந்தா இன்னும் பயங்கரமா பேசப்பட்டிருக்கு. இப்போ ஓரளவு சுமாரான படமா தான் முடிஞ்சிருக்குது. இது எப்படி பண்ணியிருந்தா இன்னும் செமமா இருக்கு. மை பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு கேட்டீங்கன்னா, அரவிந்த் சாமி வந்து பாத்தீங்கன்னா ஊரை காலி வந்துட்டு போறாப்ல. அப்ப வந்து ஊருக்கும் அவருக்கும் உள்ள பாசத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு 2-3 சீன்ல அவருக்கு சொல்லியிருக்கணும். அதை வந்து சொல்லவே இல்லை. அப்பதான் ஊரை காலி பண்ணும்போது ஐயோ இப்பேற்பட்ட வந்து ஊரை காலி பண்ணிட்டு போறாப்லையே அப்படிங்கிற வந்து நம்மளுக்கு ஒன்று ஃபீல் வரும். அந்த ஃபீல் வந்து அங்கே மிஸ் ஆயிடுச்சு. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் போயிருக்கு சேர்ந்திருக்க இடம் தஞ்சாவூர்ல இருந்து சென்னை தான். சென்னையிலையும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல பக்கத்து வீட்டுக்காரவங்க, மூணாவது வீட்டுக்காரவங்களோட ரொம்ப பாசமா இருப்பாங்க. நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சோம். இந்த பாசமே கிடைக்காம ஏங்குறது அந்த மாதிரிலாம் சொல்லும் போது நம்ம மனசுல வந்து ஒட்டவே இல்லை. என்ன கேட்டா, இந்த இருக்கிற தஞ்சாவூர் போன் பண்ணி நம்ம என்னன்னு விசாரிச்சுக்கலாம், யாரும் கேட்டுக்கலாம். ஒருவேளை கார்த்தியை சந்திச்சுக்கும் போது யாருப்பா நீ அப்படின்னு கேட்டிருந்தாவே இந்த மேட்டர் வந்து சுக்குநூறா முடஞ்சு போயிருக்கும். அது யாருன்னு கேட்கல. கேட்டா அவர்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு அரவிந்த் சாமின்னா கூட நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபாரின்ல வந்து அந்த அளவு அன்பு வந்து அவருக்கு கிடைச்சிருக்காது. அந்த அன்புக்கான ஏங்கி வர்றாரு. வரும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத ஒரு அன்னோன் பெர்சன் வந்து இவ்வளவு அத்தங்கிட்டு பாசமலை பொழியிறான். இவருடைய பிளாஷ்பேக் எல்லாம் அவன் எடுத்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபீலா இருக்கும். கண்டிப்பா வந்து ஒரு மாதிரியா இருக்கும், நல்லா இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா படம் வந்து கதையா வந்து செம்ம கதை. நாவலை வச்சு படம் பண்ணா எவ்வளவு பிரச்சனை எல்லாம் வருங்கிறத இந்த படம் வந்து உண்மையை எடுத்து காமிச்சு. பாதி சீன் பாத்தீங்கன்னா வளன்னு பேசிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. பாசமே தெரியாதவன்ட்ட நீங்க பாசத்தை காமிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இவர் ஆல்ரெடி இருக்கிறது சென்னை தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் இங்க இருந்து வராத மாதிரியும் இவர் இங்க இருந்து போகாத மாதிரியும், இவர் ஊரை வெறுத்து போறதுக்கு காரணம்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இவர் வந்து சம்பாரிச்சு கூட வீட்டு இருக்கலாம். திடீர்னு பாத்தீங்கன்னா உனக்கு வீடு வாங்குறதுக்கு நான் 25 லட்ச ரூபா தர்றேன் தான் அப்படிங்கும் போதுல அவர் என்னடா சம்பந்தம் இல்லாம இவனா கடன் தரானே, யார் இவன் கடைசியில இவர் யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதாங்க மெயிலோனோட கதைன்னு நம்ம சொல்ல முடியும். வழக்கம் போல பாத்தீங்கன்னா வளவளன்னு பேசிக்கிட்டே இருந்தா கூட படம் வந்து ரொம்ப சுமாரான படம் தான். நம்ம சூர்யா ஜோதிகா தான் ப்ரொடியூசர். அரவிந்த் சாமி சார் வாங்க நம்ம அப்ராட் போகலாம், ஒரு 10 நாள் வந்து லண்டன்ல வச்சு நம்ம ஷூட் பண்றோம். போய் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு அடிமட்டத்துல மேல வர்றாரு. ஆனா அன்பு மட்டும் அவருக்கு அவ்வளவு லண்டன்ல கிடைக்கவே இல்லைங்கும் போது நம்ம இந்தியால வந்து மேரா இந்தியா அந்த ஷாருக் கான் பண்ணிருப்பாப்ல. அந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்ராட்லயே வளர்ந்துட்டு இருப்பாரு. அவர் அன்புனா என்னன்னு தெரியுமா, ஒரு கிராமத்துக்குள்ள வருவாப்ல. யாருக்கு? அண்ணனுக்கு பொண்ணுவாப்ல. அங்க நடக்கிற மேடர்லாம் பார்த்தோன்னா இப்பேற்பட்ட ஊரா இந்தியா அப்படிங்கிறத செம்மையா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவரும் லண்டன்ல இருந்துட்டு இப்பேற்பட்டவங்களாடா நீங்க, இவ்வளவு பாசத்தை காமிப்பீங்களா தமிழ்நாட்டுல, தஞ்சாவூர்ல, என் சொந்த ஊர்ல அப்படிங்கிறத வந்து விரிவுபடுத்தி சொல்லியிருந்தாங்கன்னா படம் வேற லெவல்ல பேசப்பட்டிருக்கும். என்னை பொறுத்தவரை இந்த படம் வந்து எனக்கு டிசப்பாயிண்டடா தான் இருக்கு. பொன்னியின் செல்வனோட அர்த்தத்தை படிச்சு அதை மணிரத்ன படம் எடுத்த போது எவ்வளவு ட்ரோல் பண்ணாங்களோ அதே நிலைமை தான் பிரேம்குமார் நாவலா எழுதின ஒரு கதையை இந்த கார்த்தியும் இந்த சூர்யா சாரும் சேர்ந்து படத்தை படிச்சு விட்டு நல்லா இருக்கு இதை படமா பண்ணும்போது படமும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல. நாவலை படமா எடுத்தா எவ்வளவு பிரச்சனை வருங்கிறத இந்த படத்துலயும் நிரூபிச்சுட்டாங்க. தயவுசெய்து நாவலா படமா எடுக்க போறீங்க, ரொம்ப நல்லா பண்ணுங்க. சுதாகரா தான் அடுத்து. அவங்க பாத்தீங்கன்னா வேட்டை நாய்ங்கிற படம் நாவலை வந்து படமா எடுக்கிறாங்க. மேடம் நீங்களாவது கொஞ்சம் உஷாரா எடுங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க எடுத்த படம் வந்து மக்களுக்கு போய் சென்றடையணும். மேடம் உங்களுக்கும் நான் சொல்றோம், கத்திரிக்காய் முத்துனா கடத்தலுக்கு வந்ததே ஆகணும். நீங்க என்னதான் எடுத்தாலும் சரி மக்கள் மனசுல ஒன்றணும். அப்பதான் படம் வந்து பெரிய அளவுல பேசப்படும், பெரிய அளவு சாதிக்க முடியும், நல்ல படமா அமையுங்கிறத என்னுடைய சொந்த கருத்து. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை பை பை.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.